இந்த இடத்தில் நவநாள் ஆரம்பித்து
நல்லாசி பெறுவோம். சிறப்பு நவநாள் திருப்பணியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கக்கூடிய குடும்பங்கள் மலையடிப்பட்டி ஜூலியல் லாரன்ஸ் குடும்பத்தினர், மலையடிப்பட்டி கவண்ட ஜெயசீலன் மதலை மேரி குடும்பத்தினர், மலையடிப்பட்டி அருள் ராஜேந்திரன் இன்னாசியம்மாள் குடும்பத்தினர், மலைத்தாளம்பட்டி புனரை அமர்தாஸ் குடும்பத்தினர், மலையடிப்பட்டி மணியம் ஜோசப் செல்வராஜ் கமலா மேரி குடும்பத்தினர், மலையடிப்பட்டி கவண்ட தாமஸ் குழந்தை தெரஸ் குடும்பத்தினர், மலையடிப்பட்டி நீதிநாதன் மனைவி தனபாக்கியம் குடும்பத்தினர், புதுப்பட்டி நாட்டாண்மை அருளாந்து மனைவி திருமணி அம்மாள் குடும்பத்தினர், கல்லாத்துப்பட்டி ஆரோக்கிய மேஸ்திரி மரிய செல்வம் குடும்பத்தினர், மலையடிப்பட்டி வீர செபஸ்தியார் அன்பியம் ரெஜினா மேரி குடும்பத்தினர், வெள்ளைக்கல் ஆரோக்கிய மேரி குடும்பத்தினர், காணப்பாடி புதூர் தோமாஸ் குடும்பத்தினர், தெற்கஞ்சல்காரன்பட்டி ஏஎம் ஆரோக்கியசாமி சின்னப்பன் குடும்பத்தினர், புதுப்பட்டி ஓந்தா விசுவாசம் ஆரோக்கியம்மாள் குடும்பத்தினர், கொத்தமேட்டுப்பட்டி செல்வம் ரோசி கிஷோர் குடும்பத்தினர், மலையடிப்பட்டி ராயப்பன் பாத்திமா ரோஸ் குடும்பத்தினர், கல்பரைக்கான்பட்டி கோவில்பிள்ளை குடும்பம் ராயப்பன் மரிய செல்வம் தாமஸ் லிடியா குடும்பத்தினர், நொச்சிமேடு ஜோனா குடும்பத்தினர், மஞ்சம்பட்டி மலைக்காம் குடும்பம் ஆரோக்கியசாமி நேசமேரி குடும்பத்தினர், மலையடிப்பட்டி வடுகப்பட்டியார் ஜேம்ஸ் நிர்மலா மேரி குடும்பத்தினர், மலையடிப்பட்டி ஜான் டேவிட் சுசிலா மேரி குடும்பத்தினர், மலையடிப்பட்டி ஆட்டுக்கார தாமஸ் அலெக்சிஸ் ராணி குடும்பத்தினர், மலையடிப்பட்டி ஆட்டுக்கார ஜெயராஜ் மோட்சம் குடும்பத்தினர், பெரிய நகரப்பட்டி ரீகன் பிரபு கிறிஸ்டின் சவரியம்மாள் குடும்பத்தினர், புதுப்பட்டி எருமைக்கார குடும்பம் ஆரோக்கியம் புஷ்பமேரி குடும்பத்தினர், மலையடிப்பட்டி ஜீசஸ் மனோகரன் ஜூலி குடும்பத்தினர், மலையடிப்பட்டி ஆட்டுக்கார ஆரோக்கியசாமி மரிய புஷ்பம் குடும்பத்தினர், புதுப்பட்டி பட்டேதார் ஜான் அருளப்பன் அமலோற்ப மேரி குடும்பத்தினர், மலையடிப்பட்டி கீழத்தெரு தாமஸ் ராஜன் ரெஜினா குடும்பத்தினர், நொச்சிமேடு அந்தோனிதாஸ் மரிய பூங்காவனம் குடும்பத்தினர், மலைக்காலன்பட்டி எஸ் ஆரோக்கியசாமி கிறிஸ்டின் செல்லாமேரி குடும்பத்தினர், மலையடிப்பட்டி திண்டுக்கல்லார் குடும்பம் செபஸ்தியம்மாள் குடும்பத்தினர், புதுப்பட்டி கோழிக்குஞ்சார் ஜான் பீட்டர் கிறிஸ்டின் மாலா குடும்பத்தினர். இந்த குடும்பங்களுக்கு தூய தோமையாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும் செய்யும் தொழில் சிறப்பாக நடைபெறவும் பேர பிள்ளைகள் கல்வி அறிவிலும் இறை பக்தியிலும் கீழ்ப்படியிலும் தெய்வ பயத்தில் வளரவும் திருமண தடைகள் நீங்கவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் சுகப்பிரசவம் கிடைக்கவும் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறும்படியாகவும் விவசாயம் செழிக்கவும் கால்நடைகள் வளம் பெறவும் குடும்பத்தில் மறைத்த ஆன்மாக்கள் இறைவனை இழைப்பாரவும் குடும்பத்தில் அனைவருக்கும் உடல் சுகமும் ஒற்றுமை சமாதானம் இறையாசை கிடைக்கும்படியாக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறார்கள். அன்பர்களே, இந்த நாளிலே நமது இந்த தோமையார் மலையினுடைய 1025வது நவநாளை சிறப்பிக்க தந்தை யூஜின் அவர்கள் இருப்பூர் பங்கு தந்தையாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்கள் இந்த இடத்தில் இருக்கும் பொழுது இந்த திருமலையிலே முதலாவதாக இந்த தோமையார் நவநாளை துவக்கி வைத்தார் என்பது உங்கள் அனைவருக்குமே தெரிந்தது. இந்த நாளிலே அவரை அழைத்து இந்த நவநாள் விழாவை சிறப்பிப்பது நமக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணம். எனவே தந்தை அவர்களை இருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு கரவொலி எழுப்பி வரவேற்கின்றோம். அதுபோல் நமது மறைபற்ற அதிபர் அருட்தந்தை தாமஸ் ஞானதுரை அவர்கள் பல்வேறு அலுவலர்களுக்கு மத்தியிலும் இந்த நாளிலே நம்மோடு கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கிறார்கள். தந்தை அவர்கள் நமது மண்ணின் மைந்தர் என்பது நமக்கு தெரியும். அவருடைய பெயர்ல ஒரு தாமஸ் இருக்கிறார். அதனால தந்தை அவர்கள் நம்மோடு இணைந்திருப்பது மகிழ்ச்சி. தந்தை அவர்களையும் நாம் கரவொலி எழுப்பி அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நாளிலே நமக்காக இந்த தோமையாருடைய இந்த சப்பர பவனியை துவங்கி வைத்து ஜெபித்து நமக்கு இந்த விழாவை துவங்கி வைத்த அருட்தந்தை விக்டர் அவர்கள் குழித்துறை மறை மாவட்டத்தை சார்ந்தவர், நமக்கு மிகவும் அறிமுகமானவர். தந்தை அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அன்பார்ந்தவர்கள், இந்த நாளிலே இந்த திருப்பணி முடிந்த பிறகு திருப்பணியோடு இணைத்து குணமளிக்கும் வழிபாட்டையும் நற்கருணை ஆசீர்வாதத்தையும் நமக்கு பெற்றுத்தர அருட்தந்தை ஜோசப் அவர்கள் ரோசாரியன் சபையை சார்ந்தவர் வந்திருக்கிறார். தந்தை அவர்கள் அதிபராக இருக்கிறார்கள். தந்தை அவர்களை நாம் கரவொலி எழுப்பி அன்போடு வரவேற்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த தூய மறை நிகழ்வை திருப்பணியை தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்களை குறைகளை நாம் ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையால்
செயலாலும் உணவிலும் கொள்கையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாதை, வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்தூதரான புனித தோமாவினுடைய திருமலையில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி வேண்டுகின்றோம். அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடி வருகின்ற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரெனும் கடவுளெனும் ஏற்று அவர் திருவடிகளில் சரணடைய செய்வீராக. உம்முடைய தூய ஆவியாரின் ஒன்றை பெண்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். மாநிலங்களுடன் திரும்பிச் செல்ல காலம் தாழ்ந்தாதே. சீராக்கி ஞான நூலிலிருந்து வாசகம். உன் செல்வங்களின் நம்பிக்கை வைக்காதே, எனக்கு அவை போதும் என சொல்லாதே. உன் நாட்டங்களுக்கு வலிமைக்கு அடிமையாகாதே. உன் உள்ளத்து விருப்பங்களை பின்பற்றாதே. எனக்கு எதிராக செய்யப்படக்கூடியவர் யார் என சொல்லாதே. ஆண்டவர் உன்னை தண்டியாமல் விடமாட்டார். நான் பாவம் செய்தேன், இருப்பினும் எனக்கு என்ன நேர்ந்து விட்டது என கூறாதே. ஆண்டவர் பொறுமை உள்ளவர். பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பை பற்றி அச்சம் இல்லாமல் இராதே. ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது. எண்ணற்ற என் பாவங்களை அவர் மன்னித்து விடுவார் என உரைக்காதே. அவரிடம் இரக்கமும் சினமும் உள்ளன. அவரது சீற்றம் பாவிகளை காக்கும். ஆண்டவரிடம் திரும்பிச் செல்ல காலம் தாழ்த்தாதே. நாள்களை தள்ளி கூடாதே. ஆண்டவரின் சினம் திடீரென்று பொங்கி எழும். அவர் கண்டிக்கும் காலத்தில் நீர் அழுந்தி போவாய். முறைகேடான செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே. பேரிடரின் நாளில் வாட்டால் உனக்கு பயன் இராது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Maria.
தூய்மையே நீ கண்டதாள் நம்பினாய். நாமளை நம்புவோர் பேரு பெற்றோர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 41 முதல் 50 முடிய. மார்க்கு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 41 முதல் 50 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோர்கள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளி விடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி விடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்திற்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி விடுங்கள். நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் பொழு சாகாது, நெருப்பும் அவியாது. ஏனெனில் பலிப்பொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல் ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர். உப்பு நல்லது, ஆனால் அது உவர்பற்று போனால் இதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்குவீர்கள். நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருங்கள். ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இந்த பாஸ்கா விழா கொண்டாடுகிற போது அந்த உணவு எப்படி தயாரிக்க வேண்டும் என்று ஒரு பெரிய விளக்கம் இருக்கும். அந்த உணவு தயாரித்து எல்லோரும் சாப்பிட உட்கார்ந்த பொழுது ஒருவர் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று அங்கு வருகிறார். எதற்காக இந்த பாஸ்கா விழாவை நாம் கொண்டாடுகிறோம் என்று ஒரு கேள்வி கேட்கணும். அப்போ அங்கே இருக்கிற பெரியவர்கள் இந்த மாதிரி எகிப்தில் நம்ம அடிமையாக இருந்தோம், அங்கேருந்து நம்ம கூட்டிகிட்டு வந்தாங்க, கடலை கடந்தோம், நடந்தோம் அப்படின்றது வரலாறுலாம் சொல்லி கடைசியில் அந்த பாஸ்கா விழாவை கொண்டாடி அந்த உணவை சாப்பிடுவார்கள். அதை போலத்தான் இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். நமக்கென்று ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது. என்ன வரலாறு? அது நீண்ட வரலாறு இருக்கிறது. அந்த நீண்ட வரலாறு இங்கே இருக்கிற பெரியவர்களுக்கு ஓரளவு தெரியலாம், அல்லது இங்கே இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், இளைஞர்கள் அதை பற்றி அறியாமல் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் இது மாதிரி நம்ம கூடி வருகிற போது சிறு பிள்ளைகள், இளைஞர்கள் இதை பற்றி நம் வரலாறை தெரிந்து கொள்வதற்காக இவைகளையெல்லாம் நாம் திருப்பி அசை போடுவது என்பது நாம் செய்யக்கூடிய பெரிய ஒரு பொறுப்பும் கடமை. அதை விட்டுட்டோம்னா இந்த காரியங்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு சென்று சேராது. நமது இந்த கிராமம் உருவாக்கி 365 ஆண்டுகள் ஆகும். எத்தனை ஆண்டு? ஒரு நிமிஷம் கிடையாது, 365 ஆண்டுகள். ஒரு தலைமுறை 15 என்று சொல்லுவார்கள். 13 தான் கட்டி கொடுத்துருவாங்க. அதனால 15 ஒரு தலைமுறை. அடுத்த புல பிறந்தா அது 15 கட்டிட்டு போயிடும், 2வது தலைமுறை. அடுத்து பிறந்தா அது கட்டிட்டு போயிடும், 3வது தலைமுறை. இப்படியாக 15 வயது என்றால் ஒரு தலைமுறை.
அவர் 18 வயசு ஆகினான்னு வச்சுக்கிங்களேன். அதனால ஆவரேஜா ஒரு 20 வயது ஒரு தலைமுறை என்று வைத்தாலும் கூட இன்றைக்கு 18-17 தலைமுறைகளை கடந்து நாம் இன்றைக்கு இங்கே இருக்கிறோம். அத்தகைய ஒரு பெருமைமிகு ஒரு கிராமத்தில், ஒரு பங்கில், ஒரு வரைத்தளத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அந்த பெருமிதம் என்பது நம்ம விசுவாச வாழ்வோடு கலந்தது, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வோடு அது கலந்தது. இதை நாம் இன்றைக்கு உணர்கிறோம். எனவே இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறவங்க இந்த வரலாறை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த வரலாறு இங்கே ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் எழுதியிருப்பாங்க. தமிழில் ஒன்று எழுதி தவறியார் கோயிலை வச்சிருந்தேன். அந்த பகுதியில் எதையோ கட்டுறப்ப அதை மாற்றிட்டாங்க. அது எங்கே இருக்குன்னு தெரியலை. அதை தமிழாக்கம் பண்ணி ஒன்று வைத்தோம் என்றால் வருகிறவர்கள் தமிழிலும் அதை பற்றி அறிந்து கொள்ளலாம். அதே ஹிந்தியில் வைக்கலாம், பிரச்சனை வருகிற நாட்டில். அதனால அதை பற்றி அது வேண்டாம். இப்போ அதான் ஒரே பிரச்சனையாது. அதனால் அது இந்த வரலாறை நாம் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெரிந்தது 1659 1659 அந்த வருடம் திருச்சியில் ஒரு பெரிய போர் நடந்தது. மைசூர் அரசர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய நாயக்கர்களுக்கும் ஒரு பெரிய போர் நடந்தது. அங்கேருந்து வந்தவர்கள் இங்கே இருக்கிறவருடைய மூக்க அறுத்துட்டு போயிட்டாங்க. அந்த பேர் தான் மூக்கறுப்பு போர். அதுக்கு பேர் என்னது? வார் ஆஃப் நோசஸ். வரலாற்றில் இருக்கு, நான் போய் சொல்ல கிடையாது. வார் ஆஃப் நோசஸ் வரலாற்றில் இருக்கு. அந்த போர் பயங்கரமாக நடந்து கொண்ட காலத்தில் தான் அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள். அப்பொழுது கொடலை, கல்பாடை இந்த பகுதியில் இருந்த கிறிஸ்தவர்களை அந்த தினம் பங்கு தந்தை அழைத்து கொண்டு மணப்பாறை பகுதியில் கால்நடையாக வருகிறார். விடத்தலாம்பட்டி பூண்டியில் அவரை கொஞ்ச நாள் தங்க வைக்கிறார். அங்கே அடித்து விரட்டுகிறார்கள். சின்ன கோயிலெல்லாம் எரித்து விடுகிறார்கள். பிறகுதான் அங்கே முள்ளிப்படை இந்த மலை அடிவாரத்தில் குடியேறுகிறார்கள். அதற்கப்புறம் இப்படி இந்த மலையை இங்கே சிலுவையை வைத்து அப்படியே இங்கு குடியேறுகிறார்கள். மலைக்கு அடியில் இருக்கிறதுனால இந்த மலையடிப்பட்டி என்கிற அந்த பெயர் காரணமாக இந்த கிராமம் உருவாகிறது என்பதெல்லாம் நம்முடைய நீண்ட வரலாறு. என்ன வரலாறு? அது புரியல, நீண்ட வரலாறு. எனக்கு நேரம் நிற்கிற அந்த சிலுவை, அதுதான் அப்போ வைத்த சிலுவை. அப்போ வைத்த அந்த மரம் அங்கே கூட இருந்தது. அந்த மூலையில் அது ரொம்ப சிதலம் அடைந்து போயிருந்தது. அதை கொஞ்சம் டிக்கர் ஒர்க்லாம் பாருங்கள் ஃபாதர் சொன்னாங்க. நோ அது இருந்தால் தான் அது வயசு தெரியும். நான் டை அடிச்சிட்டோம்னா வயசு தெரியாது. அது அப்படி தான் இருக்குன்னு சொல்லி அதை தூக்கி உள்ளே வச்சு கண்ணாடி போட்டுட்டோம். கண்ணாடி இல்லாத மாதிரி தெரியுது என்ன தெரியல. அது பாதுகாக்கப்பட வேண்டும். அது கீழே அதனுடைய நினைவை நான் எழுதி வைத்திருந்தேன். அது எடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வரலாறு. திருப்பி எழுதப்பட்டது என்றால் நமக்கு அது கூடுதலான ஒரு மதிப்பும் பெருமிதம் நம் கிராமத்திற்கும் நம் சமூகத்திற்கும் இருக்கும். எனவே அந்த சிலுவை அப்புறம் வைக்கப்பட்ட அந்த சிலுவை அதை பார்த்தாலே தெரியும். கார்பன் டேட்டிங்க்கு அனுப்ப சொன்னாங்க, அதெல்லாம் அனுப்ப முடியலை. அதனால் அந்த சிலுவை அங்கே இருக்கிறது. இப்படியாக இந்த மலையை சார்ந்த நம் கிராமம், நம் மலைத்தளம் இருந்தது. அன்றைக்கு தான் மலைத்தளம். இந்த பண்ணப்பட்டி, உடையாப்பட்டி வரையில், இந்த பாலக்குறிச்சி வரையிலும் இப்படி மலைத்தளம் இங்கிருந்து உருவானது. அனைத்து பங்குகள் என்றெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மலைத்தளத்தில் நாம் இன்றைக்கு பெருமிதத்தோடு கூடியிருக்கிறோம். 2003 7 வரை நான் இங்கே இருந்தேன். 2003 7 வரை இங்கே இருந்தேன். நான் வந்த பொழுது என்னுடைய பங்கு தந்தையிலும் எல்லா பக்கமும் அப்படியே விழுந்து கிடந்தது. எல்லா பக்கமும் விழுந்து கிடந்தது. விழுந்து பார்த்தா பெரிய கீரல். எப்போ தலையில் விழுந்து தெரியாது. 1000 எழுதினேன். லீக்கிங் அண்ட் ட்ராக்கிங் ஐ டு நாட் நோ வெரி ஃபார் ஃபார்வர்ட் ஹெட் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன். அது ஒன்றுமே கண்டுக்கலை என்னை பற்றி. ஓகே, அந்த ஒரு காலம். அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கெபிக்கிட்ட ஒரு தறிக்கூடை இழுத்து கிடந்தது. பாம்பெல்லாம் உள்ள வெளியே வரும். பட்டையதார் குடும்பத்துக்கு தெரியாது, பாம்புக்கு மேலே உள்ள வரும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சிறு பக்கத்தில் ஒரு தறிக்கூடை இழுத்து போய் கிடந்தது. அப்படி இப்படி எல்லா இடங்களிலும் முடியாது. இதுக்கு பார்த்தா இது மண் தரம், இது குடிக்கப்படாத கூரை, அதுக்கப்புறம் உள்ள மண் தரம், இப்படியாக இருந்தது. ஆகவே பல்வேறு நிலைகளில் நம் பங்கு அன்றைக்கு 2003 இருந்தது. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும். இதுதான் அந்த காலகட்டம். அதற்கு முன்பாக பல தந்தையர்கள் பணி செய்திருக்கிறார்கள், பல காரியங்களை செய்திருக்கிறார்கள். தந்தை மரியானந்த அந்த படிக்கட்டு, தந்தை கல்லூரி பார்த்து இந்த படிக்கட்டை உருவாக்கியவர் தந்தை மரியானந்தம். தந்தை பக்திநாதர் இந்த மண் சாலைகளெல்லாம் அவர் போட்டுக்கிட்டு அவர் கொண்டு வந்திருந்தார். திருத்துவம் காலத்தில் இந்த ஆரோக்கிய சாமியார் கொடுத்த பணத்தை வைத்து இது முடிவுபடா ஒரு கூரையாகவும் அவரால் முடிந்த செய்திருந்தார். அற்புத காலத்தில் உள்ள கொஞ்சம் சில வேலைகள், இப்படி பல தந்தையர்களுடைய முயற்சியினால் பல நிலைகளில் இது ஓரளவுக்கு இருந்தது. ஆனால் இந்த மலையில் நற்கருணை கிடையாது. இந்த மலையில் வழிபாடு என்பது குறிப்பிட்ட ஒரு சில நாட்களுக்கு தான். ஊர் திருவிழா 4 நாள், அதுக்கப்புறம் 3ஆம் தேதி தோமையார் திருவிழா, ஜூலை மாதம் 3ஆம் தேதி. தாமஸ் ஆண்டவர் எடுத்து இருக்குது ஒரு 10 நாள் திருவிழா. அப்புறம் தூத்து ஞாயிறு வருவோம். இப்படித்தான் அந்த திருவிழாக்கள் இருந்தன.
அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு எல்லாம் இதான் வரும், புழுக்க போடும் எல்லாம் வரும். அந்த உண்டியில் காசை போடுவாங்க. அதுக்கு அது தார் வச்சு பயங்க என்ன சொல்றது விளக்கு பார்த்து பிடிச்சி தாரை வச்சு திருடிட்டு போயிடுவாங்க. இப்படி பல காரியங்கள் நடந்து கொண்டே இருக்காங்க. இந்த நிலையில் தான் இந்த நம் திருப்பணி ஆரம்பிக்கின்ற பொழுது வந்த பொழுது அந்த வேலைகளை நாம் துவக்கிறோம். 2004 ஜூலை மாதம் நம்முடைய அறைவீடு சாமியார் தங்குகிற இல்லம், அதுக்கப்புறம் நம்முடைய பள்ளிக்கூடம் தொடக்க பள்ளி பையனுடைய தொடக்க அந்த பள்ளி 2 நூற்றுக்கான ஆண்டுகளை கொண்டது அந்த ஓட்டு கட்டுறது அந்த பள்ளி, அதுக்கப்புறம் திருமண மண்டபம், அந்த கெபி, இவைகள் எல்லாம் அந்த ஜூலை மாதம் 2004 துவக்கப்பட்டது. 2004 இறுதியில் என்ன வந்துச்சுன்னா சுனாமி வந்துச்சு. என்ன வந்துச்சு? சுனாமி வந்தது. அதற்கப்புறம் 2005 மார்ச் மாதம் 10ஆம் தேதி இவைகள் அனைத்தும் அர்ப்பணம் செய்யப்பட்டன. நம் கிராமத்திற்கு ஒரு புது பொழிவு கிடைத்தது. எல்லா மக்களுடைய முகத்திலும் இன்றைக்கு எல்லாருக்கும் பெரிய மகிழ்ச்சி இருந்தது. நம் கிராமத்தை இந்த பகுதியில் இருக்கிற எல்லோரும் உற்று பார்க்க நோக்கினார்கள். நிலத்தின் மதிப்பு கூட விலை கூடியது. நம்முடைய பூமியுடைய மதிப்புடைய விலையும் கூடியது. அங்கு சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். அந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் நாம் செய்தோம். அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடமும் அங்கே கட்டப்பட்டது. அது ஓட்டு கட்டடமாக இருந்தது, அதுவும் அங்கே கட்டப்பட்டது. ஆக இந்த நிலை இது முடிவுகின்ற அந்த நிலையில் தான் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி என்ன திருவிழா 5ஆம் தேதி அந்த மாதம் 4ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வியாழி திருவிழா. நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து இவ்வளோதான் செஞ்சதுனால ஒரு அழைப்புகள், அதனால நம்முடைய ஆயர் அவர்கள் திவோட்டா அவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்தில் அனைத்து தந்தையர்கள் அழைத்து வந்து கல்யாண மண்டபத்தில் ஒரு மீட்டிங் வச்சு அங்கே அவர்கள் அனைவருக்கு நாம் உணவு கொடுத்தோம். அதுதான் அந்த ஜூலை மாதம் 3ஆம் தேதி திருவிழா தோமையார் திருவிழா நடைபெற்றது. அந்த தோமையார் திருவிழா நடைபெற்ற பொழுது உங்களுக்கு தெரியும் அந்த முகப்புல ஒரு ஆட்சி போடலாம்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து அது பிடபிள்யூடி அவங்கள்ட்டெல்லாம் ஒரு பர்மிஷன் வாங்கிட்டோம். அந்த ஆட்சி போடுவதற்கு பர்மிஷன் வாங்கினா அவங்க கண்டிஷன் போட்டாங்க. இப்போ ஒரு ரோட்டெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இடிச்சிடுவோம், அப்போ ஆட்சேபனை தெரிவிக்கக்கூடாதுன்னு ஒரு கடிதம்லாம் கொடுத்து அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. எனவே நம்முடைய திருத்தலத்திற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு வேலை என்னென்ன ஊருக்கு அந்த ஆட்சி போடுவதாக ஒரு பெரிய கல்வெட்டு ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டுவது. யாரும் ஸ்ரீமன் ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டுவதுன்னு சொல்லி போட்டு 3ஆம் தேதி இந்த திருவிழாவில் இந்த அடிக்கல் நாட்டுவதற்கு கல்லெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாமியார்ட்டே சொல்லிட்டேன், ஸ்ரீமன் கல்பாஸ்தாவாட்டி சொல்லிட்டேன். என்ன நடந்தது அன்றைக்கு காலையில் 3ஆம் தேதி காலையில் நான் எதிர்த்து குளிக்கிறப்ப தான் எனக்கு புத்தி வருது. என்ன புத்தி வருது? தேவையில்லாத ஆற்றுல போய் காசை வாங்கி காசை கொட்டுறதை விட மண்ணா கிடக்கு, தூசியாக கிடக்கு, ஒன்றும் இல்லாமல் கிடக்கு, இதையா நம்ம சரி பண்ணக்கூடாது என்று இங்கு அந்த பணிகளை துவக்கலாம் என்கிற அந்த நிலை எனக்கு வந்தது. அந்த நேரத்தில் இந்த பீடம் இந்த மேடையும் போடப்பட்டது. மேடை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அந்த மூலையில் தான் போடுவாங்க. அது காத்தடிக்கு எல்லாமே செய்யும், உட்துறையில் தான் போடுவாங்க மூளை. அது மாதிரி அன்றைக்கு இருந்த ஊர் நிர்வாகம் என்னை அங்கே தான் போட சொன்னாங்க. காற்று தூக்கி தூக்கி இருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் தூக்காத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இங்கே தான் அந்த மேடையை போட்டு நாங்கள் செய்தோம். அதை தொடர்ந்து அந்த நுழைவாயிலை நாம் செய்யவில்லை. அதற்கு மாறாக திருத்தல மேம்பாட்டு திட்டங்கள் என்று சொல்லி ஒரு 5-10 திட்டங்களை அன்றைக்கு அறிவித்து கல்வெட்டை திறக்கிறதை நிறுத்தி இந்த காரியங்களை அறிவித்து நாம் பணிகளை துவக்கினோம். மக்களுடைய நன்கொடை போக்குவரத்து வச்சு நம்ம பணிகளை துவக்கினோம். அது போயிட்டே இருந்துச்சு. ஆகஸ்ட் 4ஆம் தேதி உங்களாம் வந்துட்டு போனாங்க. ஜூலை 3ஆம் தேதி தொடங்கினா ஆகஸ்ட் 4 பங்கு தந்தையர்கள் நம்முடைய மறைமாடு தந்தையர்கள் வந்துட்டு போனாங்க. அது ஆகஸ்ட் 8 ஓரளவுக்கு எல்லாம் நிறைவு வேண்டிய மினிமம் குறைந்தபட்ச காரியங்கள் செய்து முடித்தோம். அப்பொழுது எனக்கு அடுத்த ஒரு எண்ணம் வந்தது. இவ்வளவு காசை கொண்டு இவ்வளவு காரியங்கள் செய்த பிற்பாடு வருஷத்துக்கு ஒரு காரணம் போய் எங்கள் சாமி கும்பிடணுமா? ஏன் ஒவ்வொரு நாள் சாமி குறைஞ்சா போச்சுன்னு சொல்லிதான் அந்த எண்ணம் உணவும் விரயமாயிடக்கூடாது, அது ஆன்மீகமாக மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இங்கு ஒவ்வொரு நாளும் திருப்பணியும் வழிபாடும் நடைபெறும் என்று சொல்லி செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 2005ஆம் வருடம் ஆரம்பித்தோம். ஒரு 8 பேர் வந்திருந்தாங்க. நானும் தாமஸ் ஜூலியன் இப்படி 2-3 பேர் வந்திருந்தோம். ஜபத்துக்குள்ள போனோம். கீழே போகும்போது ஒரு பாட்டி என்னை பார்த்து சொன்னாங்க. அந்த பாட்டி சொன்னாங்க, சாமி நாங்கள் 8 பேர் வந்துருக்கு, நீ கோச்சிக்காத, ஒன்று பயந்துடாத, நிறைய பேர் வந்துருவாங்க, நீ கவலைப்படாம போ அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாட்டி யாருன்னு எனக்கு தெரிய ஞாபகம் இல்லை. அந்த பாட்டி எனக்கு சொன்னாங்க. ஓகே, அப்படியாகத்தான் இந்த வியாழக்கிழமை பக்தி முயற்சிகள் 11 மணிக்கு மாலை நேரங்கள் வந்தது. பிறகு இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இதை பற்றி எடுத்து சொன்னோம். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்ததெல்லாம் வரலாறு. அதற்கு பிறகு தந்தை ஆரோக்கியம் அவருடைய உதவியினால் பின்புறம் இருக்கிற மேற்கு
காலத்தில் தான் கீழே தரகர் எக்ஸ்டென்ஷன் அப்புறம் வின்சென்ட் சபையில் ஒருத்தர் இருந்தார் ஆரோக்கியம் மனப்பாடு அவர் ஒரு 50,000 கொடுத்தா கைக்குடியெல்லாம் போட்டது அப்புறம் சுவை தரங்கள் இப்படியாக இந்த திருத்தலத்துக்கு ஒவ்வொரு நாள் 11 மணி 12 மணிக்கு நான் திருப்பணி நிறைவேற்றினேன். அந்த திருப்பணிக்கு எனக்கு பெரிதாக உதவி செஞ்சு தந்தை லூர்துராக வியப்பா இருந்தார். எப்போனாலும் நான் இல்லை நாங்கள் சாமி அப்படின்னாக்க உடனே அந்த பூசை வைப்பாங்க. அவர் அலெக்சாண்டர் அவர் வந்து பூசை வைப்பாங்க. மௌனமட்டு வந்து பூசை வைப்பாங்க. இப்படியாக என்னுடைய உதவிகளோடு ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வழியில் தந்தையர்கள் வந்து நமக்கு திருப்பணி நிறைவேற்றி அந்த காரியங்களை நான் இருக்கிற வரை அவர்கள் பார்த்து கொண்டாரு. அவருடைய உதவி எல்லாமே நமக்கு இருந்தது. தாமரசுத்திரங்களும் இங்கே ஒவ்வொரு நாளும் காலை 11 மணிக்கு ஏறி வந்து இந்த காரியங்களை செய்து பூசை முடிச்சு திருப்பி அவங்க இறங்கி போவாங்க. தாமரசுத்திரம் இன்னைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் வளர்த்து எடுக்கின்ற பொழுது செல்லையா அவர் இறந்துட்டாங்க. நம்ம தனராஜ் செல்லையா மேற்சி வந்திருக்கிறார். எங்க ஜூனியர் ஆரோக்கிய மேற்சி நம்ம பார்த்துருப்பாங்க. இவர்கள் எல்லாம் இரவு பகலாக இங்கே நம்மளோட உழைத்தார். அந்த நேரம் பார்த்து நமக்கு காவிரி தண்ணி வந்தது. அந்த தண்ணி அங்கே பம்ப் பண்ணி அங்கே பம்ப் பண்ணி ஒரு உயிர் ஓட்டப்பட ஒரு தண்ணி நமக்கு கிடைத்தது. இப்போ காவிரி தண்ணியை கட் பண்ணிட்டான்னு கேள்விப்பட்டேன். ஆனால் ஊர் தலைவர்கள் எப்படியாவது நீங்கள் முயற்சி செஞ்சு அந்த காவிரி தண்ணியை மீண்டும் இங்கே ஏற்றுறது நம்முடைய கடமையா. டேங்க் நமக்கு கீழே இருக்குது. நம்ம தான் NOC கொடுத்துருக்குறோம். அந்த நிர்வாகத்தோடு பேசி திருப்பி கொண்டு வருவது நம்ம கடமை. இங்கும் போது அந்த செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். அது ஒரு புறம் இருப்பதற்கு கடைசியில் நம்ம இங்கே போர் போட்டப்போ 500 கிட்டத்தட்ட 620 அடி அந்த போர். 620 அடி போர் எப்படி இந்த மிஷின் மேலே கொண்டு வருதுன்னு அதை பற்றி யோசிச்சுட்டே இருந்தோம். இந்த நம்ம தாசு அப்பா பேருன்னா மரியன் தாசு அப்பா தாசுடைய அப்பா பீட்டர் அவர் அவங்க பசங்க எல்லாம் அது மவுண்டர் போர்க்காரங்க ஒரு மாதிரி டைப் பண்ணி மெதுவாக அந்த நடிப்பு கொண்டு வந்து எடுத்துட்டாங்க. அப்படிதான் நைட்டு 9 மணிக்கு ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் தெரியலான்னு உட்காந்து இருந்தோம். விடிய காலம் வரலும் தண்ணியே வந்து தான் போயிட்டே இருக்கு. காசு போயிட்டே இருக்கு. கடைசியில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி இருக்கு எல்லாரும் முடிச்சிருந்தோம். அந்த நேரத்தில் தான் கிட்டத்தட்ட ஒரு 580 அடியில் தண்ணி வந்தது. அந்த தண்ணி இன்றைக்கும் இருக்கிறது. நம்ம ஊரில் இருக்க தண்ணியெல்லாம் உப்பு தண்ணி. ஆனால் இந்த மலையில் போட்ட தண்ணி நல்ல தண்ணி. அடுத்த ஒரு குருத்து ஞாயிறு இன்றைக்கு 24 மணி நேரமாக அதை பம்ப் பண்ணி எல்லாரும் பிடிச்சிட்டு போனது உங்களுக்கு தெரியும். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிட்டு போனோம். ஆக இன்றைக்கும் அந்த ஊற்று இருக்கிறதுனால தான் இன்றைக்கு இந்த மலையும் இருக்கிறது. ஒருவேளை அந்த ஊற்று இல்லை என்றால் தண்ணிக்கு எங்கே போவோம்? காவிரி தண்ணி கட் பண்ணிட்டாங்க. எங்கே போவோம்? ஆக அது கடவுளுடைய ஆசை. அந்த ஊற்று இன்றைக்கு பாதுகாப்பு பேசினப்போ மோட்டர் தண்ணி இல்லைன்னு சொல்லி அதை நம்ம சரி பண்ணி ரீபோர்ட் பண்ணிலாம் வச்சுருக்கிறதாக இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக இப்படியாக திருத்தலத்தை நாம் வளர்த்திருக்கிறோம். உங்களுடைய ஜபத்தால் உங்களுடைய நன்கொடைகளால் கிட்டத்தட்ட நான் போகிற பொழுது இந்த திருத்தலத்திற்கு மட்டும் நாம் செய்த செலவுகள் 40 லட்சம். அன்றைக்கு எல்லா கோவிலும் உங்களுக்கு தெரியலாம். இந்த கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மின்னக்குள்ளே இருக்கிற கதவு தான் அந்த கதவு தான் உள்ளே இருக்குது. சின்ன கதவு அதோடைய சின்ன ஆர்ச் இருக்கும். அதை அடிச்சுட்டு கொஞ்சம் பெருசாக போடலாம்னு ஒரு ராத்திரி நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ட்ரில் பண்ணுறோம். அது அப்படியே தொங்கி பிடிக்குது. குத்தி பார்க்க உழுவ மாட்டேங்குது. வேறு வழி இல்லாமல் நாங்கள் போயிட்டோம். விடிய காலம் வரோம். அப்படியே எல்லாம் விழுந்து கிடக்கு. அந்த ஆல்டர் போட்டோம்னா ஆல்டரில் போய் அடித்து அந்த ஆல்டர் அப்படியே நெளிஞ்சு போயிருந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் அந்த துணியை தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்டர் அந்த நெளிவை எடுத்து வச்சுருக்கோம். அப்போ அந்த போட்ட கல் உடஞ்சதோ அந்த கல்லை படிக்கலாக போட்டுருக்கோம். இதெல்லாம் நினைவுகள். அன்றைக்கி நாங்கள் வேலை செய்வது தான் நாங்கள் ஏதாச்சும் அனுப்பிட்டுருக்கோம். ஒரு 2 மணி ஒரு 11 மணி 12 மணிக்கு போனோம். விடிய காலம் 3 மணிக்கு விழுந்ததா பெரிய சத்தம் கேட்டதா கீழே இருக்கிறவங்க சொன்னாங்க. காலையில் வந்து பார்த்தா நல்லபடியாக எல்லாம் விழுந்து பத்திரமா இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் எடுத்து போட்டு அடுத்த வேலையை ஆரம்பிச்சோம். இப்படியாக பல நினைவுகளோடு இந்த நவநாளை நாம் துவக்கிறோம். இந்த நவநாளை துவக்கிறதுக்கு உதவியாக இருந்தவர் சோமையாக ஒரு ஃபாதர். அவர் தஞ்சாவூர் டைஸ் ஃபாதர். இங்கே வந்து இந்த ஃபாதர் தஞ்சாவூர் டைஸ் நல்லா கபடி இறந்துட்டார். அவர் இங்கே வந்து எங்களோட தங்கியிருந்தார். ஏன் அந்த நவநாளை நீங்கள் எழுதக்கூடாதா அப்படின்னு அவர் அப்புறம் நவநாள் எழுத ஆரம்பித்தார். அவர் எழுதின நவநாள் ஒரு சாமியை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் துவக்க பாடல் இருக்குமே ஆண்டவரின் தேவனே. இது எங்கேருந்து எடுத்ததுன்னா மதலமரியார் கோயில் கோட்டப்பாளையம் மதலமரியார் கோயில் இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் மாற்றி இதே ராகத்தில் மதலமரியால் ஆண்டவரை பார்த்து அந்த மாதிரி அந்த பாட்டு அங்கே இருக்குது. இப்படியாக இந்த திருத்தலத்தை வளர்த்து 11 மணி பூசை 12 மணி பூசை வைக்கிறது ஒரே காரணம். ஒரு திருத்தலத்தை வளர வேண்டும் என்றால்
மக்களுக்கு நாம் ஆன்மீக காரியத்தில் பணி செய்ய வேண்டும் என்றால் இந்த 11 மணி 12 மணி பூசங்கிறது முக்கியமானது. அதில் குறிப்பாக வளருகிற திருத்தலங்கள் உங்களுக்கு முன் உதாரணங்கள் 2 திருத்தலங்கள். ஒன்று வேளாங்கண்ணி, இன்னொன்று பூண்டி. வேளாங்கண்ணியில் 1000 பூசம் நடக்கலாம், பூண்டியில் 1000 பூசம் நடக்கலாம். ஆனால் அது 11 மணிக்கு அந்த 12 மணிக்கு ஒரு பூசை கண்டிப்பாக. ஏனென்றால் அதுதான் அந்த திருத்தலத்தை வளர்த்த பூசை, அந்த திருத்தலத்தை வளர்த்த பூசை. ஏனென்றால் இன்னைக்கு வேளாங்கண்ணி 1970-60 போங்க, என்ன வேளாங்கண்ணி? ஒன்றும் இல்லை. வேளாங்கண்ணி மக்கள் வருவாங்க, பஸ்ஸில் ஏறுவாங்க, 12 மணிக்கு பூசையை பார்ப்பாங்க, 1 மணிக்கு அடுத்த பஸ் ஏறினாலும் அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. அதான் வேளாங்கண்ணி. பூண்டி என்ன? அதே தான். வருவாங்க, பஸ்ஸில் இறங்குவாங்க, பூசையை பார்ப்பாங்க, பொட்டில் தவிப்பாங்க, சாப்பிடுவாங்க, 2 மணி பஸ்ஸுக்கு கிளம்பிடுவாங்க. ஏன்னா வசதி இல்லை, தங்குறதுக்கு வசதி இல்லை. ஆனால் அந்த திருப்பலியை இன்றைக்கும் அவர் கைவிடாது வைத்திருக்கிறார்கள், தொடர்ந்து அதை ஆற்றினார்கள். எனவே மக்கள் மனதில் பட்டது, கண்ணை மூடிட்டு போனால் அந்த பூசை உண்டு. எப்போ பூசை இருக்குன்னா கேட்க வேண்டியது, கண்ணை மூடிட்டு போனால் பூசை உண்டு. அந்த ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்ற அந்த ஆவலில் தான் அந்த 11 மணி 12 மணி பூசையை ஒவ்வொரு நாளும் எப்படியே கஷ்டப்பட்டாலும் 2 பேர் வந்தாலும் வராது இருந்தாலும் வைக்கும். நிறைய பேர் வந்தாங்க போனாங்க, அதெல்லாம் வரல. இன்னும் இந்த திருத்தலத்தை திருத்தலமாக ஆக்க வேண்டும் என்றால் பங்கு சாமியார் இருக்காரு, விஎஃப் சாமியார் இருக்காரு, இவர்களெல்லாம் இந்த திருத்தலத்தை வளர்க்க வேண்டும் என்று 1000 போன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மீட்டிங்கில் இது வளர்க்குறாங்க ஆகுது அப்படின்னு நிறையா ஆரம்பித்தாங்க. ஒரு திருத்தலத்தை அப்படி எல்லாரும் அவங்க ஊரெலாம் திருத்தலம் சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்படி போயிடுச்சு. ஆனால் இப்போ இதை ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு இதாக இருக்கிறதுனால இந்த திருத்தலத்தை வளர்க்க வேண்டும் என்றால் முன்பின் எதுவாக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. பக்தர்கள் 4 பேர் வந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஒவ்வொரு நாளும் திருவப்பலி வைக்கக்கூடிய அந்த அம்சத்தை ஏதோ ஒரு நிலையில் திருத்தலங்களுடைய அந்த ஒத்துழைப்போடு இதை செய்தோம் என்றால் இன்றைக்கு இந்த மலை நிச்சயமாக பொங்கும். இது மங்கவே மங்கார். இதை நாம் அடைந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இதற்கு துணை செய்த நிறைய பேர், அவருக்கு அத்தனை பேரையும் இந்த நாளில் நம்ம நன்றியோடு நினைக்க வேண்டும். ஒரு கரம் ஒரு வாசல் வெளிப்பாங்க, எல்லோரும் சேர்ந்து தான் இதை நாம் செய்தோம். இன்றைக்கு ஆண்டவருடைய அருளும் கிருபையும் இருந்தது. கொரோனேலின்னு ஒருத்தர் இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? இந்த திருத்துதர் பணியில் வருவார் ஒருத்தர். அது ஒரு பொருள். அப்போ நிறைய பேர் இந்த சபைகள்லாம் ஆரம்பிப்பாங்க. அது பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதெல்லாம் தடை செய்யணும், இதெல்லாம் தடை செய்யணும் அப்படின்னாங்க. அப்போ அவங்க கூட எதிர்த்து ஒரு புருஷன் சொன்னார், நீங்கள் ஏன் தடை செய்கிறீங்க? கடவுளுக்கு சுத்தமானால் அது கண்டினியூ ஆகும், இல்லைன்னா கொஞ்சம் நாள் அதுக்கு தடையை மூடிக்காம போயிடுவான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஞானத்துக்கு ஒரு வார்த்தை சொன்னார். அது மாதிரி 20 வருடங்களுக்கு முன்பாக நம்ம தோற்றினோம். இது கடவுளுக்கு சுத்தமாக இருக்கிறது. எனவே இது தொடர்கிறது. கடவுளுடைய திருவளம் இன்னும் தொடரும். இறையருள் மலையிலிருந்து வருகிற அனைவருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் என்கிற அந்த மகிழ்ச்சியும் நிறைவும் நமக்கு இருக்கிறது. எனவே அனைவரையும் நான் நன்றியோடு நினைக்கிறோம். எவ்வளவு பெரியவர்கள் இறந்துட்டாங்க, இறையை சேர்ந்திருக்கிறாங்க. ஒவ்வொருவரை எவ்வளவு பேர் கொடுத்திருக்கிறார்கள், மகிழ்ந்து இருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய ஆகிய இந்த பெருமிதமிக்க இந்த பூமியில் இருக்கிற குறிப்பாக மலையை பற்றி அந்த பகுதியை சார்ந்த இறை மக்கள் நீங்கள் இந்த விசுவாசத்தை காக்க வேண்டும். இதை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த விசுவாசத்தை தர வேண்டும். இந்த விசுவாசத்திற்கு எந்தவித சிதறமும் இல்லாமல் கட்டி காத்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இந்த மலைத்தளத்தினுடைய அந்த நலனை நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டியது உங்களுடைய விசுவாச கடமையாக இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஓகே, இதை பார்க்கணும். அதற்கு அடுத்தபடியாக இந்த நற்செய்திக்கு நாம் வருகிற போது முதல் வாசகத்துல நமக்கு மன நலன் வேண்டும். என்ன வேணும்? மன நலம், மன அடக்கம் வேண்டும். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் இருக்கு, பணம் இருக்கிறதுனால நமக்கு அகந்தை, அகப்பாவம், பாவம்னா பெருத்து, மடிப்பு வேண்டாம் பெருத்து, ஆண்டோட நான் போகணும், ஏன் அவங்கள சார்ந்து வாழணும், இப்படி எண்ணங்கள் எல்லாம் இந்த பணம் இருக்கிறதுனால பணத்துக்கு இருப்பாங்க. அதுக்கு பேர் பணம் இருக்கிறதுனால வரும். அந்த மன அடக்கம், அந்த அகந்தை, ஆணவம் அதெல்லாம் இல்லாம நீ மன அடக்கத்தோடு இரு என்று முதல் வாசகம் நான் சீரா காலமாக நமக்கு சொல்லுகிறது. மன அடக்கம். இந்த நற்செய்தி என்ன சொல்லுகிறது? என்ன அடக்க வேணும்? புலன் அடக்க வேணும். என்ன அடக்க வேணும்? உனக்கு இருக்கிற கண்ணா, காது, காது எல்லாம் கரெக்டாக வச்சுட்டு படக்கொடக்கமா இரு. புலன் மன அடக்கம் புலனடக்கத்தில் நிறைவாகும். புலனடக்கம் மனநடக்கத்தை. மனம் அடக்கமாக தான் கை காலம் ஒழுங்கா இருக்கும். புலன் ஒழுங்கா இருந்தா மனமும் ஒழுங்கா இருக்கு. இது ரெண்டும் ஒன்று சேர்ந்தது. நமக்கு கோளாறு எங்க இருக்கு? மன அடக்கமும் இருக்காது, புலனடக்கமும் இருக்காது. அதனால கோளாறு நிறைய நமக்குள்ள இருக்கிறது. அதனால இன்னைக்கு முதல் வாசகம் சீரா காலமும் மன அடக்கத்தோடு இருக்கு. அகந்த வேணாம், திமிர் வேணாம், ஆனந்தம் வேணாம், கத்து கௌரவம்லாம் வேண்டாம். இருக்கிற காசு போனா முடிஞ்சு ஒருத்ததான் தவிக்க மாட்டான்
அதனால நம்ம அடக்கத்தோட ஆண்டவரை நம்பியிரு, ஆண்டவர் ஒரு பாவம் செய்யாத, மன்னிப்பு கேளு, ஆண்டவர் உன்னை பார்த்துக்குவார் என்னெல்லாம் அந்த வாசகங்கள் அப்படியே நமக்கு வந்து மன அடக்கத்தோடு இருப்பதற்கு நம்ம இது பயிற்றுவிக்கிறது. நற்செய்திக்கு வருகிற போது புலனடக்கம் உனக்கு தேவை. உனக்கு புலனடக்க முடியலையா, வெட்டி தூக்கி எறிஞ்சிரு, அவ்வளோதான். கண்ணா புடுங்கி எறிஞ்சிரு, காலா வெட்டி எறிஞ்சிரு, கையா வெட்டி எறிஞ்சிரு. நீ வந்து முண்டமா போய் மோட்சத்துக்கு போறது நல்லது. பிண்டமா எங்க போகக்கூடாது, நீ நரகத்துக்கு போகக்கூடாது, முண்டமா போனாலே போதும் அப்படின்னு சொல்லி அந்த வாசகம் சொல்லுகிறாரு. அதனால இன்றைக்கு இந்த நவநாளுக்கு வந்திருக்கிற நாம் நினைவு கூற வேண்டியது, நம் கிறிஸ்தவர்கள் மன அடக்கமும் புலனடக்கம் கொண்டவர்களாக நாம் இருந்து ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் நம்ம அடக்கம் அமரருள் ஒழிக்கும், அடங்காமை ஒழித்து விடும் என்று திருக்குறள் இருக்கிறது. அந்த அதை நினைத்து மன அடக்கத்தோடும் புலனடக்கத்தோடும் வாழ்வதற்கு ஆண்டவருடன் மன்றாடுவோம். தோமையாருடைய இந்த நவநாள் வந்து தோமையார் மலை. இந்த தோமையார் மலை வந்து எப்படி வந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு முயற்சி செய்தோம். கொஞ்சம் நேரம் இருந்தாலும் அது ஒரு முயற்சி செய்தோம். தோமையாருக்கு வந்திருப்பாரா வந்துருக்க மாட்டாரா அப்படின்லாம் ஒரு முயற்சி செய்தோம். இங்கே ஒரு பேயூர் ஒன்று பார்த்துருக்கீங்க, பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர்? இங்கே ஒரு பெரிய ஒரு பாறாங்கல் இருக்கும். அது கீழே ஒரு நாட்டு தலையை இருக்கும், அந்த காலம் நிற்கும். எப்போ ஒரு கிட்ட போய் நம்ம தலையில் விழுகிற மாதிரி இருப்பாரு. அங்கே வந்து தோமையார் ஜபம் செஞ்சதாகவும், பேய் உருட்டி விட்டதாகவும், தோமையார் ஒரு கல்லத்துக்கு அங்கே அப்படி போட்டதாகவும், அந்த கல் அப்படி போய் நின்றுக்கிறதாகவும் சொல்லுவாங்க. ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். நீங்கள் நாளைக்கு வேணால் போய் பாருங்கள். சின்ன பிள்ளைங்க எங்கெங்கே போறீங்களா போய் பாருங்கள். தலைமையில் கவர்மெண்ட் வச்சு போகும்போது ஒரு கல் நிற்கும். அந்த ஒரு மலையில் பார்த்துருப்பீங்க. கவர்மெண்ட் அதில் போகிறப்போ ஒரு கல் மேலே நிற்கும். அது எப்போ ஒரு தெரியாது. அதே மாதிரி ஒரு கல் நிற்கும். தோமையார் வந்து ஜபம் செய்யறதா. ஆனால் என்னுடைய ஃப்ரெண்டு ஜெர்மனிலேருந்து ஒருத்தர் வந்து வால்மார் வந்து பார்த்துருக்கீங்க, தங்கியிருந்தாங்க, வேலையில் தங்கியிருந்தாங்க. அவர் வந்தப்போ என்ன செஞ்சாருன்னா இது பண்ணி இந்த பேசிட்டே இருந்தார். அப்போ தென் நாங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் மெட்டீரியல் தோமையாரோட பற்றி மெட்டீரியல் செய்திகள் எல்லாம் அவங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு போனார். ஜெர்மனியில் போய் ஒரு யூனிவர்சிட்டியில் அவரை பற்றி ரெக்கார்டெலாம் இருக்கிறப்ப அதில் ஒரு இதில் வந்து ப்ராபபிள் ரூட் ஆஃப் தாமஸ், ப்ராபபிள் லேண்ட் ரூட் ஆஃப் தாமஸ் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மேப் அந்த இதை பார்த்துருக்காரு. அந்த மேப்பை வந்து எனக்கு வந்து காட்டினார், எனக்கு வந்து கொடுத்தார். நம்முடைய பழைய நவநாள் புத்தகத்தில் அந்த மேப் இருக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்க. கேரளாவில் வந்து நம்ம இந்த சாந்தோம் அந்த சென்னை அந்த இது வர்றதுக்கு அந்த ரூட் அதில் போட்டு ப்ராபபிள் லேண்ட் ரூட் ஆஃப் தாமஸ் சொல்லி அதை ஒரு மேப்பை கொடுத்தார். அதை வைத்துக்கொண்டு நம்ம ஒரு முயற்சி எடுத்தோம். அந்த முயற்சி என்னன்னா, எக்குமெனிக்கல் கவுன்சில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தினார். பல சபைகள் இணைந்த ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் வந்து ஒரு ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தினார். அதில் வந்து பேப்பர் நம்ம வந்து ஒரு ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்கலாம், ஆய்வு கட்டுரை சமர்ப்பிக்கலாம். அப்படி சமைக்கிறப்ப இந்த பேப்பரை வச்சுக்கிட்டு நான் ப்ரொஃபஸர் அருமை, ஃபாதர் ஜோசப், டிஎல்எஸ் ஜோசப் இவர்கள்லாம் சேர்ந்து கொஞ்சம் உட்கார்ந்து பேசி ஒரு பேப்பர் போய் சப்மிட் பண்ணணும். அந்த பேப்பர் எப்படி சப்மிட் பண்ணோம்னாக்க, தோமையார் சென்னைக்கு போகிறதுக்கு அந்த துறைமுகம் போகிறதுக்கு முன்னாடி கேரளாவிலிருந்து இந்த ரூட்டு வழியாக வந்து இங்கே தங்கி அவர் சென்னைக்கு போனதாக ஒரு ஹிஸ்டரி உருவாக்கி அந்த பேப்பரை படி சப்மிட் பண்ணோம். எதுக்கு அப்படி எப்படி நாங்கள் அதுக்கு காரணங்கள்லாம் சொன்னோம்னா, எந்த ஒரு வேத போதகர்களும் கால்நடையாகத்தான் போய் வேத போதம் பண்ண போகும்போது ஒவ்வொரு கிராமமாக கடந்து போகலாம், மக்களை சந்திக்கலாம், மக்களுக்கு லட்சியம் சொல்லலாம். அதனால இங்கேருந்து அப்படியே ஃப்ளைட்டில் போய் அங்கே இறங்கி, அங்கே ஹெலிகாப்டர் இறங்கி அங்கே போய் நீங்கள் போகிறது மாதிரிலாம் போக வாய்ப்பு இல்லை. அவர் கால்நடையாக தான் போயிருப்பாங்க. இல்லாட்டினா கேரளாவிலிருந்து அவர் கடல் வழியாக வந்திருந்தாக்க கீழே கன்னியாகுமரி போய் சுற்றி தான் அவர் வந்திருக்கணும். அவ்வளோ தூரத்துக்கான அந்த பயண போக்குவரத்துல வாய்ப்பு கிடையாது. எனவே அவர் தரைமாற்றமாக தான் சென்னைக்கு வந்தார் என்று சொல்லி அந்த வரலாறை கொண்டுட்டு போனோம். அப்படி கொண்டுட்டு போகிறதுக்கு சிலப்பதிகாரத்தை எடுத்தோம். சிலப்பதிகாரத்தில் எங்கேருந்து பூம்புகார்லேருந்து கண்ணகி எங்கே வர்றான், மதுரைக்கு வர்றான். அவன் பூம்புகார்ந்து மதுரைக்கு வர்றதோடு இந்த இது வழியாக திண்டுக்கல் போய் மதுரை போகிறதாக அந்த ரோட்டை நாங்கள் நிர்மாணித்து, அதுக்கப்புறம் இவங்க தேனி கோடி கம்பம் வழியாக அப்படியே திண்டுக்கல் இந்த ரூட்டை எடுத்து அப்படியே எங்கே போகிறது, பூம்புகார் போகிறாரு, சென்னை பட்டணத்துக்கு போகிறதாக அந்த மேப்பில் நான் ஒரு ஆய்வு செய்து அந்த பேப்பரை சப்மிட் பண்ணியிருக்கோம். அவருக்கு எங்களுக்கு கொடுத்த நோட்டு ஸோ இன்ட்ரெஸ்டிங், என்னது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது.
ஆனா இதுக்கு கொஞ்சம் ஆதாரங்களை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பார்த்துக்கலாம்னு சொல்லி ஒரு நோட்டு கொடுத்துருந்தாங்க. இன்னும் அந்த பேப்பர் என்னுடைய புத்தகத்துல என்னுடைய கம்ப்யூட்டர்ல வச்சிருக்கிறேன். இந்த தமிழ் ஆங்கிலத்தில் எழுதுறது கூட இன்னைக்கு காலையில கம்ப்யூட்டர்ல எடுத்துட்டு வந்தேன். இன்னும் அதை சேர்த்து வச்சிருக்கிறேன் பத்திரமா. ஆக இப்படியாக தோமையார் வந்ததற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கணும். எதற்கென்றால் கேரளாவிலிருந்து நிறைய பேர் திருப்பூர்ல தான் வேளாங்கண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. மலையாத்தூர் இந்த பகுதியில் போனதான் மலையாத்தூரை வருது. மலையாத்தூருக்கு அவர் இருந்தார் என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. அதுக்கப்புறம் தோமையார் குறிப்பிடுறதெல்லாம் மலை தான். மலையாத்தூர் ஆற்று பக்கத்துல மலை, நமக்கு காட்டாறு போகும் மலை, அங்க என்ன இருக்கு இந்த சாந்தோமலை, அந்த அங்க தோமையார் மலை, இப்படி எல்லாம் மலையை சார்ந்த அவருடைய பணிகள் தான் இருந்ததாக சொல்லி அதை முடித்தோம். அந்த வகையில் தோமையார் வந்தார் வரல, நம்ம 1659 வந்தோம் என்பது உண்மை வரலாற்று பூர்வம். அதுக்கு முன்னாடி வந்தார் வரலங்கிறதாங்க இந்த மாதிரியான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அந்த சாத்தியக்கூறுகள் ஒன்று என்னன்னா, திருக்குறளும் கூட அவரோட தொடர்புடைய குறள்கள் இருக்கின்றன. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அது ஒன்று. 1000 பேர் சொன்னாலும் நம்பாத, நான் உண்மையான பாரு. அதுதான் எப்பொருள். அது குவான்டிட்டி. எத்தனை பேர், 1 2 10 100 10 பேர் சொன்னாலும் கை கூட உண்மையாயிரம். அப்படித்தானே 10 பேர் சட்டசபையில் எல்லாரும் சேர்ந்து ஒரு கை தூக்கினா முடிஞ்சு போச்சு, அது பையும் உண்மையாயிரம் முடிஞ்சு போச்சு. அது மாதிரி ஆயிடும். அது இப்போ வள்ளுவர் சொல்றாரு. அதுக்கு இன்னொன்று சொல்றாரு, இன்னும் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் மாத்துறாரு, எப்பொருள் எத்தன்மை ஆயினும். அங்க எப்பொருள் யார் யார் வாயினாரு, நீ எப்பொருள் எத்தன்மையான ஒரு வார்த்தை மட்டும் மாதிரி இன்னொரு பொருளை கொண்டு வந்தாரு. அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது, அது குவாலிட்டி, அதுல உள்ள சாரம் என்ன அப்படின்னு பாரு அப்படின்னா. அப்ப இதுதான் தோமையார் தன்னுடைய விசுவாசத்தை காட்டினார். எல்லாரும் சேர்ந்து நாங்க பார்த்தோம் போனோம் வந்தோம் அப்படின்னாங்க. நீ பாரு, பார்க்காமப்பா, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, நான் பார்க்கணும். இதுதான் அவருடைய அங்க இருக்க திருத்தூதர்கள் போயிட்டா 10 பேர் ஒரு ஆளா 10 பேர் சொல்றாங்க, 11வது ஆள் நம்ப மாட்டேங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது, எப்பொருள் எத்தன்மை ஆயினும். அந்த தன்மை என்ன விட்டு பார்க்கறது, அதை விட்டோம் அந்த தன்மை. இந்த 2 திருக்குறளும் தோமையாருடைய காலகட்டத்தில் வள்ளுவர் எழுதியதாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஒரு ஆய்வுல விவாதத்துக்கு உட்படக்கூடியது தான். அப்படி ஒரு கருத்துக்கள் பரிமாற்றம் இருக்கிறது என்பதை, கருத்தோட்டங்கள் இருக்கிறது என்பதை உருவாக கிறிஸ்தவம் அந்த காலத்தில் வந்த அந்த நிலையில் தோமையாருடைய அந்த இதெல்லாம் கலந்து வருகிற போது நிறைய இந்த கிறிஸ்தவ சிந்தனைகள், கிறிஸ்தவ அந்த அனுபவங்கள் திருக்குறளுக்குள்ளும், திருக்குறள் இருப்பது விவிலியத்திற்கும் இப்படி பரப்பி இருக்கக்கூடிய அந்த நிலைகளை நாம் பார்க்கிறோம். எனவே தமிழர்கள் திராவிடர்கள் கிறிஸ்தவத்திற்கு வெகு தூரத்தில் இல்லை, கிறிஸ்தவத்தோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறது. திராவிடமும் தமிழர்கள் இருக்கிற அந்த உணர்வோடு இன்னும் நமது விசுவாசம் அறிவுபூர்வமான விசுவாசமாக இருக்க வேண்டும், உண்மையான விசுவாசமாக இருக்க வேண்டும். தோமையார் அதை நம்ம கற்றுக் கொடுக்கிறார். இயேசுவோடு இருந்தவர் தான், இருந்தாலும் இயேசுவையே சவாலுக்கு அழைக்கிறார். நீ வா, உன் கையை விட்டு பார்க்கணும், அப்பதான் நம்ப வேண்டும். அவரே அழைக்கக்கூடிய அந்த துணிவும் தெளிவும் அவருக்கு இருந்தது. இறைவனே தோன்றினாலும் நெற்றிக்கடை திறப்பினும் அப்படி சொன்ன நம்ம தமிழகம். அந்த தமிழகத்தில் தோமையார் தான் இயேசுவை பார்த்து விட்டு பார்த்தா தான் நம்புவோம் சொல்லி வாயா முடியான்னு சொல்லி அந்த நம்பிக்கையை ஊற்றி, அந்த நம்பிக்கையின் நிமித்தம் இன்றும் நம் மத்தியில் அவர் இருக்கிறார். அவரின் விசுவாசம் கொண்டு அவருடைய பரிந்துரையினால் அவருடைய நலவாழ்வினால் இன்றைக்கு நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். இந்த விசுவாசத்தை எடுத்துச் செல்வது தலைமுறையினருடைய கடமை. அதை மட்டும் மனைவி போய் மறைத்தால் கைவிட்டுறவே கூடாது. நான் மூட்டி இருக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு பெருமிதம் என்னன்னா, நம்ம ஏரியாக்குள்ள பெரிய அளவு பெந்தகோஸ்து வரலன்னா, ஒரு சில பேர் இருக்கிறாங்க, அது வருத்தத்துக்குரியது தான். இன்னும் அவர்கள் நுழையவில்லை. அவர் நுழைவதற்கு அங்கங்கே எத்தனிக்கிறார்கள். ஒரு சிலருக்கு நம்ம வேற வழி இல்லாமல் ஈடு பண்ணிடுறோம். ஆனால் அந்த விசுவாசம் வந்து ஆழமான விசுவாசம். என் வீட்டில் ஒட்டடை இருக்கும், எங்கள் வீடு இங்கே பார்த்தா நல்லா தான் இருக்கும். வீட்டுக்குள்ளே போய் பார்க்க ஒட்டடை இருக்கும். பெந்தகோஸ்து வீட்டோட ஒட்டடை இருக்காதா? அங்கே போய் பார்த்தா அங்கேயும் ஒட்டடை இருக்கும். எங்கள் கோயிலில் ஒட்டடை இருக்கு, அவங்க கோயிலில் சுத்தமாக இருக்கா, போகும்போது சுத்தமாக இருக்கு. 2 நாள் உள்ள போய் பார்த்தா தான் ஒட்டடை இருக்கு எல்லாருக்கும். அந்த ஒட்டடை எங்க இருந்தாலும் சரி, அது தொலைக்க வேண்டியது, தூய்மை செய்ய வேண்டியது உங்களுடைய கணக்கு. திருச்சபையில் அழுக்கு இருக்கா, அழுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த திருச்சபைக்கு போகிறாரு, அங்கே வந்து அதோட மோசமா இருக்கு. அடுத்த திருச்சபைக்கு போகிறாரு, அதோட மோசமா இருக்கும். இந்த திருச்சபையில் அழுக்கு இருக்கா, தொலைக்க வேண்டிய உங்க கடமை, என் கடமை, எல்லாரும் கடமை. அழுக்கு எங்கே வந்துச்சு, உங்களால என்னையால வந்துச்சு. அதுதான் நம்ம விசுவாசத்தை நாம் நிலைத்திருக்கக்கூடியது. என் குடும்பம் நல்லது கெட்டது அங்கதான் இருக்கு. நல்லது குடும்பத்துக்கு போக முடியுமா, தாவ முடியுமா, தாவ முடியாது. நல்லது கெட்டது யாரால வந்துச்சு, வீட்டிற்கு நம்மளால வந்து நாம் முயற்சி செய்தோம் என்றால், நாம் நல்லா இருக்குன்னு நினைச்சோம்னா அது வீடு நல்லாகும், திருச்சபை நல்லாகும், நம் பெண்கள் நல்லாகும், எல்லாம் நல்லா. அந்த எண்ணத்தோடு இருக்கிற இடத்திலிருந்து வாழ்ந்து நிறைவை காணணும். இப்படிதான் கட்சிக்கார மாதிரி மாறிக்கலாம் இருக்கக்கூடாது. இருக்கிற இடத்திலிருந்து வாழ்ந்து நிறைவை காண்பது தான் கிறிஸ்தவ அந்த கத்தோலிக்க விசுவாசம். அந்த விசுவாசத்தை நீங்கள் காக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு அருள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.
அன்பின் பரலோக பிதாவே, நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மழை மீது நாங்கள் இந்த அருள் கிருபை இரக்கமும் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பாரம்பரிய மிக்க இந்த திருமலையை ஆண்டவரை நீதி வீற்றிருக்க, நற்கருணை இருந்த திருமொழியாக வீற்றிருக்க, இங்கு நடக்கிற திருப்பலிகள் வழியாக இந்த அருளையும் இரக்கத்தையும் வந்து போகிற அத்தனை மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வந்து போகிற எல்லா மக்களுக்கும் அனைத்து நலன்களையும் வந்து பெறுவார்களாக. உடல் உள்ள ஆன்ம நலன்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் இந்த திருப்பலை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழுமாயராகிய நீர் வழியும் உண்மையுமான வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க உம் திரு தூதரான புனித தோமாவை எங்கள் நாட்டுக்கு அனுப்பி வைத்தீர். தூய ஆவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலே உம்மில் நம்பிக்கை கொள்வோரின் பேறு பெற்ற நிலையில் நாங்களும் கண்ணுணரச் செய்கின்றேன். ஆகவே இன்றும் என்றும் வான தூதர்களின் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்களும் பாடி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், உடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறைகிற வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கன மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதை தூயாவியாய் தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு ஒரு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் ஆகிய எங்களுக்கு இவை மாறுபனவாக பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசி வழங்கி பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவுமே இரவு உறந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி ஆசி வழங்கி சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏழு புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். என் நினைவாக இதை செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை திருமகனின் மீட்பு தரும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நினைவு கூறுகிறோம். மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கிற நாங்கள் புனிதமான உயிர்களை திருப்பலியை நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கிறோம். திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள மன்றாடுகிறோம். இப்படியினால் நீர் உளங்கணிய திருவுளமான எதிர்பார்ப்புடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறுகிற நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவுக்கு ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன்முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர் நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித தோமையார் மற்ற புனிதர்கள் அனைவரோடு நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையவர் ஆகுமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் ஒரு உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு உணர்வாகும்படி உலகத்தெல்லாம் அமைதியை மீண்டும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகை பயணம் செய்யும் ஒரு திருவனை சிறப்பாக மடியாராகிய திருத்தத்தை காட்டி எப்போதையார் திருத்தல திருமலையே நமது திருத்தந்தைக்காக நல்ல உடல் சுமந்த ஒரு நிமிடம் கரம் குவித்து வச்சிருக்கோம். எங்கள் ஆளுநர் ஆரோக்கியராஜ் ஏனைய அவர்கள் திருநிலையினர் உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதிபெறச் செய்கிறார். நீர் விரும்பிய வடிவம் திருமணத்திற்கின்ற குடும்பங்களின் வேடர்களுக்கு கனிவுடன் சிறு சாய்க்கிறது. கனிவுள்ள பள்ளியை எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளலாம். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் மற்றும் முதிர்வர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் முதல் ஆட்சியில் கனிவுடன் ஏற்றுள்ளது. நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு முதல் ஆட்சியார் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இதை நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றோம். இவருடையாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே துயாவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் ஒழுங்கி நமக்கு கற்பித்தார். எனவே நாம் துணிவுடன் மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம்.
இரக்கத்தின் உதவியால் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள் குற்றம் குறைகளை பாராமல் பிறவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுலகத்திற்கு ஏற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியும் ஒற்றுமையையும் மன நிம்மதியையும் தந்தருள்வீராக. என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை ஒருவர் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்கள், துன்பங்கள், நம் வேதனைகள் அனைத்தையும் நீக்கி உடல் உள்ள ஆன்ம நலன்களை நமக்கு தருபவர். இவர் மீது கொண்ட விசுவாசத்தினால் இந்த விருந்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். வரிசையாக வந்து நற்கருணையை பெற்றுக்கொள்ளும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
தேசம் பேசும் கண்கள் தேடும் என் சோகம் தீரும் முந்தன் வேகம் என் தேசம் பேசும் கண்கள் தேடும் என் சோகம் தீரும் ஒரு நாளும் ஒரு போதும் மறவாத தெய்வமே ஒரு நாளும் ஒரு போதும் மறவாத தெய்வமே தேவா நீ எங்கள் வாழவா தேவா நீ எங்கள் வாழவா ஊர் தலைவர் தனராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். முன்னாடி வருகிறார்கள். அனைவரும் கரவொலியிட்டு நம்முடைய பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவிப்போம். அன்பார்ந்தவர்களே, அதுபோல இந்த நாளிலே நமது மண்ணின் மைந்தர் அழுத்தந்தை தாமஸ் ஞானதுரை அவர்கள் நான் அவரை தொடர்பு கொண்டு இந்த விழாவுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னபோது கூட அவருக்கு மற்ற அலுவல்கள் நிறைய இருக்கிறதை எனக்கு சுட்டி காட்டினார். அப்போ நான் முடிஞ்சா வாங்க ஃபாதர் அப்படின்னு நான் சொன்னேன். நோட்டீஸில் பேர் போடணும், ஃபாதர் இங்கே வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் 2-3 முறை முயற்சி செய்த போதும் தந்தையர்கள் பல வேறு வேலைகளால் பல இடங்களில் இருந்தாங்க. இருந்தாலும் இந்த நாளிலே நமக்கு ரொம்ப சர்ப்ரைஸாகவும் எதிர்பாராத விதத்திலும் இந்த நாளிலே நம்மோடு வந்து இந்த திருப்பலியில கலந்து கொண்டு நமக்கு இறையருள் பெற ஜெபித்திருப்பது நமக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான தருணம். தந்தை அவர்களும் சரி, நமது மண்ணில் மைந்தர்கள் அனைத்து தந்தையர்களும் நான் அவங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் நம்முடைய இந்த 1025வது நவநாள் நம்ம கொண்டாடணும் போட்டப்ப எல்லாருமே எனவே இந்த நாளிலே நமது அழைப்பை ஏற்று நமது மறைபெற்ற அதிபர் தந்தை அவர்கள் வந்திருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு நாம் கரவொலி எழுப்பிக்கூடிய நன்றியை தெரிவிப்போம். தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பரிசு வழங்க மலைசாதப்பட்டி நாட்டாண்மை அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நமக்கு நற்கருணை ஆசீர்வாதத்தையும் அதை தொடர்ந்து இறைவனுடைய வல்லமையோடு குணமளிக்கிற வழிபாடை நடத்துவதற்கு அருட்தந்தை ஜோசப் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ரொசாரியன் சபையை சார்ந்தவர். திருச்சி பிராட்டியூரில் இருக்கக்கூடிய அந்த ரொசாரியன் சபையினுடைய அதிபராக இருக்கிறார். பல இடங்களிலே தியானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே தந்தை அவர்கள் நம்மோடு வந்து இந்த மகிழ்ச்சியில கலந்து கொள்வதும் நமக்காக ஜெபிக்க இருப்பதும் அருமையான தருணம். தந்தை அவர்களையும் நாம் நன்றியோடு பாராட்டி தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க புதுப்பட்டியினுடைய ஊர் சார்பாக கோவில்பிள்ளை சின்னவர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, அது போலவே நம்முடைய பங்கின் அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு நமக்கு உறுதுணையாக இருந்து நம்முடைய திருப்பணி மற்றும் ஆன்மீக காரியங்களிலே கடந்த ஒரு ஆண்டாக துணை செய்கின்ற அருட்தந்தை அண்ணன் விக்டர் அவர்களை உங்கள் அனைவருக்குமே தெரியும். பல இடங்களிலே திருப்பணி நிறைவேற்றி இருக்கிறார். தந்தை அவர்களை இந்த நாளிலே வந்து நம்மோடு இந்த மகிழ்ச்சியில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அழைத்தேன். தந்தை அவர்களும் உடனடியாக வந்து நமக்கு இந்த சப்பர பவனியை துவங்கி வைத்து இந்த நேரம் வரையும் நம்மோடு இந்த திருப்பணியில கலந்து கொண்டு ஜெபிக்கிறார்கள். அண்ணன் அவர்களுக்கு நம்முடைய பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியை தெரிவிப்போம். அவருக்கு பொன்னாடை அணிவிக்க கல்பாளையத்தின் பற்றியின் சார்பாக கோவில்பிள்ளை ஆரோக்கியதாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.
அதுபோலவே தந்தையர்களுக்கு நமது ஊர் நிர்வாகத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்க தயாராக இருக்கிறார்கள். உடனடியாக விரைவாக வந்து பொன்னாடை அணிவிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் விரைவாக வாங்க. ராயம்பட்டி நாட்டாமை ராயம்பட்டி சார்பாக பொன்னாடை போட்டுகின்றார். அன்பர்களே, இந்த நாளிலே நமக்கு எவ்வளவு பேர் வருவோம், எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கனவாகவே இருந்தது. இன்னைக்கு வந்து உங்களை எல்லாம் பார்க்க பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. தந்தையர்கள் சொன்னது போல 4 பேர் இங்க வந்து பூச வச்ச நிகழ்வும் இருக்கிறது, 40 பேர் வருகிற நிகழ்வும் இருக்கிறது. இந்த நேரத்தில் 2 விஷயத்தை மட்டும் நான் சுட்டிக்காட்ட நான் ஆசைப்படுகிறேன். ஒன்று வந்து என்ன அப்படின்னாக்க, இந்த நவநாள் திருப்படியை நம்ம தொய்வின்றி நடத்த வேண்டும் என்பதற்காக நமது தந்தையர்களும் சரி, நானும் சரி, மற்ற நண்பர்கள் வருகிற பொழுதும் இந்த இடத்திலே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நவநாள் ஜெபத்தோடு கூடிய திருப்பலி நற்கருணை ஆசீர்வாதம் ஒவ்வொரு வாரம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வை போலவே ஞாயிற்றுக்கிழமையிலும் நம்ம 11:30 மணிக்கு திருப்பலியும் நடைபெறுகிறது. நிறைய மக்கள் வெளியூர்ல இருந்து வராங்க, உள்ளூர்ல இருந்து வராங்க. நேரம் கிடைக்கிற பொழுது மற்றவர்களும் வருகிறார்கள். எனவே இந்த நிகழ்வு தொடர்ந்து தந்தை சொன்னது போல தொடர்ந்து போய்கொண்டே இருந்தால்தான் இந்த திருமலையினுடைய தன்மை விளங்கும். ஒரு ஒரு ஹேகியோகிராஃபின்னு சொல்லுவாங்க, புனிதருடைய வாழ்க்கை வரலாறு. ஒவ்வொரு புனிதரும் ஒரு புனிதர் புதுமை செய்கிறாரு, இதற்கு ஒரு புனிதர், அதுக்கு ஒரு புனிதர், அப்படின்லாம் இருக்குது. சமீபத்தில் நான் ஒரு புனிதரை பற்றி ஒரு பிரசங்கம் கொடுப்பதற்காக தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த புனிதர் யார் அப்படின்னா யூதா ததேயு. யூதா ததேயு கைலாசபுரத்தில் அதோட சப்ஸ்டேஷன் ஒரு சின்ன கோயில் இருக்குது. இந்த புனிதர் எப்படி இருப்பாரு அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் அதனால ரொம்ப சர்ச் பண்ணி எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த புனிதர் 2-3 நூற்றாண்டுகள் பயங்கரமான புதுமைகள் எல்லாம் செஞ்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த புனிதர்கிட்ட யாருமே ஜெபிக்கவில்லை. ஏன் அப்படின்னா புது புது புனிதர்கள் வந்துட்டாங்க. அதனால எல்லாரும் புது புது புனிதர்களை பார்த்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் 14-15ஆம் நூற்றாண்டுல இத்தாலி, பிரான்ஸ், ஈரோப் இந்த நாடுகளில் எல்லாம் ஒரு கொள்ளை நோய் வந்து எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. அந்த நோய்க்காக ஒவ்வொரு புனிதத்தையா ஜெபம் பண்றாங்க. எந்த புனிதரை தவிர, யூதா ததேயுவை தவிர எல்லா புனிதத்தையும் ஜெபம் பண்றாங்க. எதுவுமே நடக்கல. மாதாட்ட கூட ஜெபம் பண்றாங்க, ஒண்ணுமே நடக்கல, அதிசயமே நடக்கல. அப்ப திருஅவை ரொம்ப வருத்தப்படுகிறதா. அந்த நேரத்துல ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நம்ம கோயில்ல ஒரு பழைய பாலடைஞ்ச ஒரு சுரூபம் இருக்குது. அவர் யாரு? யூதா ததேயு. Why can't we try? ஏன் அந்த புனிதர்கிட்ட நம்ம ஜெபிக்க கூடாது? The unforgotten, the forgotten saint, the forgotten saint அப்படின்னு அவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜெபம் பண்ணாங்களாம். அடுத்த ஒரு வாரத்திற்குள் அந்த கொள்ளை நோய் நீங்கியது. இது எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த தோமையார் ஃபாதர் சொன்ன மாதிரி வருஷத்துக்கு 2 நாள் மட்டுமே நினைக்கப்படுகிற புனிதராக இருக்கிறார். நமக்கு ஜூலை 3ஆம் தேதினா பக்தி பரவசம் வருது, கோழி வருது, ஆடு வருது, நமக்கு அருள் வருது, ஏதாவது ஒரு பெரிய கூட்டம் வர்றோம். அப்புறம் பாஸ்கா திருவிழாப்ப வர்றோம். மற்ற நாட்களில் இந்த புனிதர் the forgotten saint. அதனால இந்த திருத்தலம் வளர வேண்டும் என்றால் நாம் நம்முடைய ஜெபங்களை இந்த புனிதர் வழியாக ஜெபிக்க வேண்டும், ஏறெடுக்க வேண்டும். அதனால இதை இந்த நாளிலே ரொம்ப அருமையாக ஃபாதர் மறைவுரை வழியாகவும் சொன்னாரு. நானும் தனிப்பட்ட விதத்தில் இதை சொல்லிக்கிறேன். இந்த திருத்தலம் பலமுறை நமது மறைமாவட்டத்தால் மறைமாவட்ட திருத்தலம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஃபாதர் இருந்தப்ப செஞ்ச விஷயங்கள் மட்டும்தான் இங்க இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் 1-2 பேர் கொஞ்சம் வேலைகளை செஞ்சிருக்கிறோம். இந்த திருத்தலத்தை இன்னும் வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு பணத்துல மட்டுமல்ல, மாறாக ஆன்மீக வழியில முதல்ல நம்ம இதை வளர்த்தெடுத்தால் பணத்தை கடவுள் நமக்கு கொடுப்பார். அதனால நம்ம இங்க நடக்கிற அத்தனை திருநிகழ்வுகளிலும் பங்கெடுக்க வேண்டும் என்பது என்னுடைய முதல் விருப்பமும் கோரிக்கையும். இரண்டாவதாக, நாம் இந்த திருமலையில ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தி பெருவிழா கூட்டத்தை நம்ம நடத்துறோம். வெளியில இருந்து நிறைய பேர் வந்து ஜெபிக்க வர்றாங்க. வர்ற
அனைத்து பிரீச்சர்ஸ் நற்செய்தி அறிவிக்கிற அத்தனை பேருமே இந்த இடத்தை ரொம்ப என்ன சொல்றது பாராட்டுறாங்க. இந்த இடம் மாதிரி ஒரு இடம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் ரொம்ப இங்கே வந்து ஃபீல் பண்றோம், கடவுளுடைய பிரசன்னம் இருக்குதுன்னு ஃபீல் பண்றோன்றாங்க. ஃபாதர் மறைவுரையில சொன்னார், இந்த இடத்துல தோமையா இருக்கிறார், ஆனா நற்கருணை பல ஆண்டுகளாக இல்லாமல் இருந்தது. இப்ப நற்கருணை இருக்குது, பிரசன்னம் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிகிறோம், உணர்ந்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்றாங்க. இந்த நேரத்தில் ஒரே ஒரு சின்ன கோரிக்கை நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறது, அதற்கு ஏற்ற மக்களாக நாம் வாழ்வதற்கு பழகி கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் இது சொல்றது ஒருவேளை என் ஃபாதர் நீங்க நினைக்கலாம், முகம் சுரிக்கலாம். இதுதான் நான் சொல்வது என்னுடைய கடமை. இந்த பங்குக்கு வந்து 6 மாதம் ஆகிறது. நான் 6 மாதத்துல இந்த மலையில நான் பார்த்த ஒரு சில விஷயங்கள் என்னை முகம் சுளிக்க வச்சிருச்சு. நான் அதை பத்தி யார்கிட்ட எங்கேயும் கோபப்பட்டு திட்டுனதில்லை, சொன்னதில்லை. ஒண்ணு, நம்முடைய ஊர்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும் அல்லது வேற ஊர்ல அவங்களா இருக்கட்டும், இந்த மண்டபத்தில் அமர்ந்து பலவிதமான செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. தூங்கி இருக்கிறாங்க, நல்லதுதான், தூங்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோ கேம் விளையாடுறாங்க, இங்கே உட்காந்து ஆட்ட அடிக்கிறாங்க. சில பேர் என்ன செய்யறாங்க, பாட்டில்லாம் வாங்கிட்டு வந்து இப்படிலாம் செய்யறாங்க. சில பேர் என்ன செய்யறாங்க, உட்கார்ந்து பேசுவதற்கு இடம் இல்லை, இங்க வராங்க. ஒரு இடத்தினுடைய தூய்மையை, புனிதத்தை காக்க வேண்டியது நம் அனைவருடைய கடமை. இங்க வர்றோம் அப்படின்னா ஜெபிப்பதற்காக நாம் வர வேண்டும் என்பதை முதல்ல புரிஞ்சுக்குவோம். இனிமேல் வருகிற நாட்களிலே இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நடக்காமல் அல்லது இப்படிப்பட்ட முகம் சுளிக்க செய்கிற செயல்பாடுகள் நடக்காமல் அதை காப்பாற்ற வேண்டியது, பாதுகாக்க வேண்டியது நம் அனைவருடைய கடமையும் பொறுப்பும். எனவே இந்த நாளிலே இந்த திருமலையினுடைய புனிதத்தை காக்க நாம் அனைவருமே இந்த திருமலையில வந்து ஜெபிக்க, மற்ற காரியங்களுக்கு வருவதற்கு நாம் தயாராக இருப்போம். இது போன்ற தேவையற்ற காரியங்களை நாம் தவிர்த்துக் கொள்வோம். இந்த நாளிலே நான் ஒரு சிலருக்கு நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறேன். முதலில் இந்த 1025வது நவநாள் என்று துவங்குகிற பொழுது புனித தோமையார் திருத்தல பணிக்குழு என்று ஒரு குழுவை நம்ம வச்சிருக்கிறோம். அவங்க எல்லாத்தையும் நான் அழைத்து உடனடியாக ஒரு இரவில மீட்டிங் போட்டப்ப உடனே எல்லாரும் சொன்னாங்க, ஃபாதர் யூஜின் ஃபாதர் கூப்பிடுங்க, அவர் தான் இதை தொடங்கி வச்சார், அவரும் இங்க வர்றது பொருத்தமானதாக இருக்கும் என்று சொன்னார்கள். அன்றிலிருந்து இப்பொழுது வரைக்கும் அனைத்து நிகழ்வுகளிலும் இந்த திருத்தல பணிக்குழுவினர் நமக்கு உதவியாக இருந்து நம்மை வழி நடத்துகிறார்கள். அவங்களுக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய பாராட்டுக்களை நம்ம தெரிவிப்போம். அதுபோல இந்த நாளிலே இவ்வளவு மக்கள் வருவாங்க, எப்படி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது புனித தோமையார் அன்னதான குழு அவங்களை நான் கேட்டேன், ஏதாவது நீங்க திருமலைக்கு வர்றவங்களுக்கு உணவு தர முடியுமா அப்படின்னு. அவங்க ரொம்ப மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நாங்க செய்கிறோம் ஃபாதர், ஒரு மீட்டிங் போட்டு காலையில சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட்ல இருந்து காலை 10 மணிக்கு என்கிட்ட நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நமக்கு அருமையாக இன்றைக்கு உணவையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தோமையார் அன்னதான குழுவை சார்ந்த அத்தனை பேருக்கும் நம்ம கரவொலி எழுப்பி நம்முடைய பாராட்டுக்களை நாம் தெரிவிப்போம். அதுபோல இந்த நாளிலே நமக்கு உணவு பரிமாறவும் மற்ற ஏற்பாடுகளை செய்யவும் நமது பங்கிலே புதிதாக துவங்கப்பட்டிருக்கிற இளையோர் இயக்கம் The Wings of Grace அப்படிங்கிற அந்த இளையோர் இயக்கத்தை சார்ந்த இளைஞர்கள், இளம்பெண்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அவங்களுக்கும் மேலும் இந்த திருத்தலத்தை பராமரிக்கிற புனித தோமையார் அருள் சகோதரிகளுக்கும் இன்றைக்கு அருமையாக பாடல்களை பாடிய பாடகர் குழுவினருக்கும் இன்னும் மற்ற அமைப்பு சார்ந்த அனைத்து வேலைகளையும் செய்திருக்கக்கூடிய அனைவருக்குமே நாம் ஒரு முறை கடவுள் எழுப்பி நம்முடைய பாராட்டுக்களை நன்றியையும் தெரிவிப்போம். இப்பொழுது உடனடியாக நாம் இறுதி ஜெபத்திற்கு பிறகு சிறிய நற்கருணை ஆசிரை பெற்றுக்கொள்வோம். அந்த குணமளிக்கும் வழிபாட்டில நாம் பக்தியோடு பங்கெடுப்போம். அன்பிற்குரியவர்களே, இந்த 1025வது வார நவநாள் திருப்பதியை நேர்த்தியாக திட்டமிட்டு அதை சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிற நம்முடைய பங்கு தந்தை மிக்க தேவாளர்களுக்கு மலைவட்ட மக்கள் சார்பாக, பங்கு மக்கள் சார்பாக எல்லோரும் கைகட்டி அவரை பாராட்டி நன்றி. இந்த நாளிலே இந்த நேரத்தில் எல்லோருக்குமான ஒரு பொதுவான ஒரு நல்ல செய்தியும் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய மணப்பாறை வட்டத்திலே 25 ஆண்டுகளுக்கு மேலதாக பூட்டப்பட்டிருக்கிற ஒரு கோயில், அந்த கோயில் அந்த ஒரு புறப்பாட்டு கோவில். அதற்காக பல தந்தைகளும் பல முயற்சி எடுத்திருந்தார்கள். வருகிற வியாழக்கிழமை காலை 11 மணிக்கு அந்த ஆலயத்தை அரசு அதிகாரிகளுக்கு திறக்க இருக்கிறார்கள். அதன் பிறகு ஒரு நாள் அறிவித்து நன்றி திருப்பலி ஒப்புக் கொடுக்க இருக்கிறோம். இதற்காக ஜெபித்த, உழைத்த அத்தனை பேருக்கும் மனமான நன்றி செலுத்துகிறேன்.
அந்த நாள் திறக்கப்படுவது வருகிற வியாழக்கிழமை பகல் 11 மணிக்கு. அதன் பிறகு ஆலயத்தை தூய்மை செய்து ஆயர் போன்றவர்களெல்லாம் அழைத்து விரிவாக ஒரு திருப்பலை செய்திருக்கிறோம். அதை பின்னால் அறிவிக்கிறோம். நன்றி. மன்றாடுவதாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை வருடையாளத்து உண்மையாகவே உட்கொண்டிருக்கிறோம். அதனால் திருப்புதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவரெனவும் எங்கள் கடவுளெனவும் நம்பிக்கையால் கண்டுணரவும் அவரை எங்கள் செயல்களாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்கவும் அருள் புரிவீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு தங்கி என்று உங்களை வழி நடத்துவதாக.